வணக்கம். நான் அரந்தை மணியன். இன்றைய நிகழ்ச்சியில் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே என்ற வகையில் தமிழ் திரையுலகில் முதலில் வசனங்களால் புகழ்பெற்ற இளங்கோவன் என்பவரை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். 1932 பம்மல் சம்பந்த மொழியாரும் 1934 கே சுப்பிரமணியம் அவர்களும் தமிழ் படங்களுக்கு கதையோ வசனமோ திரைக்கதையோ எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய படங்களுக்கு அந்த கதை வசனம் ஆகியவற்றை பயன்படுத்தினாங்க. அப்படி இருந்தாலும் கூட நீண்ட நாள் அவங்கெல்லாம் படங்களில் பணியாற்றிருந்தாலும் படங்கள்லேருந்து பாடல்களின் ஆதிக்கம் ரொம்ப அதிகமாகத்தான் இருந்தது. அதாவது தமிழ் திரைப்படங்கள்னாலே பாடல்களால் தான் வெற்றி பெறுகின்றன என்ற ஒரு கருத்து வலுவாக இருந்த காலகட்டத்தில் வசனங்களால் திரைப்படங்களுக்கு வெற்றி பெற்று தர முடியும் அப்படின்னு முதல்ல நிலைநாட்டியவர் எழுத்தாளர் இளங்கோவன். தமிழ் திரையுலகில் வசனகர்த்தா என்றொரு வர்க்கத்தின் உருவாக்கமும் அவர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கவும் அடிகோலியவர் இளங்கோவன் தான். தணிகாச்சலம் என்ற இயற்பெயர் கொண்டவர் செங்கல்பட்டை சேர்ந்தவர். அந்நாளில் புகழ்பெற்ற மணிக்கொடி என்ற இலக்கிய இதழில் அவர் எழுதி வந்தார். சென்னையிலே தங்கி திரையுலகத்தில் வாய்ப்பு தேடி வந்தார். அப்போ 1937 அம்பிகாபதி என்ற படம் வெளிவந்தது. அதில் தான் முதலில் அவருக்கு வசனம் எழுதும் வாய்ப்பு கிடைத்தது. அந்த படத்தை இயக்கியவர் அமெரிக்கர் எலிசா டங்கன். ஆங்கில படங்கள் ரோமியோ ஜூலியட் போல அந்த அளவுக்கு அந்த படத்தை எலிசா டங்கன் அவர்கள் இயக்கியிருந்தார்கள். அதற்கேற்ற மாதிரி இளங்கோவன் வசனம் எழுதியிருந்தார். எம்.கே. தியாகராஜ பாகவதர், எம்.ஆர். சந்தானலட்சுமி இருவரும் அதில் அம்பிகாபதி அமராவதியாக நடிச்சிருந்தாங்க. படம் மிக பெரும் வெற்றி பெற்றது. அதனால இளங்கோவனுக்கு தொடர்ந்து படங்களில் ஏதும் வாய்ப்பு கிடைத்தது. அடுத்து கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணனுடன் பணியாற்றும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. 1940 ஒரு படத்திலையும் 41 ஒரு படத்திலையும் அவர் என்.எஸ். கிருஷ்ணனுடன் இணைந்து பணியாற்றினார். 1940 வெளியான நவீன விக்ரமாதித்தன் படத்துக்கு வசனம் மட்டும் எழுதியிருந்தார். 1941 வெளிவந்த நகைச்சுவை படமான அலிபாபாவும் 40 திருடர்களும் என்ற படத்திற்கு கதை வசனம் 2 எழுதியிருந்தார். அதாவது விக்ரமாதித்தனையும் அலிபாபாவையும் கேலி செய்து நையாண்டித்தனமாக சித்தரித்த அந்த 2 படங்களிலும் பேரடி என்று சொல்லுவோம் ஆங்கிலத்திலே, தமக்கு நகைச்சுவையாகவும் எழுத முடியும் என்று நிரூபித்தவர் இளங்கோவன். அதே 1941 கதமம் என்ற பெயரில் 2 கதைகள் ஒரே படமாக வெளியிடப்பட்டன. இப்பெல்லாம் அந்தாலஜி ஃபிலிம்னு ஒரே படத்தில் 4 கதை 5 கதையெல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா? இது 1941 வந்துடுச்சு கதம்பங்கிற பேரில். இடைவேளைக்கு முன்னாடி ஒரு கதை, இடைவேளைக்கு அப்புறம் ஒரு கதை. இடைவேளைக்கு முன்னாடி உள்ள கதைக்கு என்னை அடியாதை பெத்தப்பா அப்படின்னு பேர். இடைவேளைக்கு பிறகு உள்ள கதைக்கு 2 நண்பர்கள் என்று பெயர் வைத்திருந்தார்கள். அந்த 2 பகுதிகளுக்கும் இளங்கோவன் தான் வசனம் எழுதியிருந்தார். அடுத்து வந்த கண்ணகி என்ற படம் தான் இன்றளவும் இளங்கோவனின் பெயருக்கு பொன்னெழுத்தில் பொறிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. 1942 வெளிவந்த அந்த படம் தமிழ் திரைப்பட வரலாற்றில் வசனம் எழுதுவதில் ஒரு மைல்கல்லாக திகழ்கின்றது. அந்த படத்தின் இறுதி காட்சியில் பாண்டிய மன்னனின் அவையில் கையில் ஒரு சிலம்புடன் நீதி கேட்டு வாதம் செய்த கண்ணகியாக நடித்த கண்ணாம்பா பேசிய வசனங்களில் தீப்பொறி பறந்தது. தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட நடிகை கண்ணாம்பா தமிழை நன்கு கற்று இளங்கோவனின் அந்த வசனங்களை உணர்ச்சி பொங்க பேசி அவற்றிற்கு உயிர் கொடுத்தார். 1942 வந்த தமிழறியும் பெருமாள் என்ற படத்திற்கு இளங்கோவன் கதை வசனம் எழுத டி.ஆர். ரகுநாத் அவர்கள் இயக்கியிருந்தார். 1943 வெளிவந்த மாபெரும் வெற்றி படமான சிவகவிக்கு அவர் வசனம் எழுத ஜி. ராமநாதன் இசையமைத்திருந்தார். எம்.கே. தியாகராஜ பாகவதர் பாடி நடித்த அந்த படம் மிக பெரும் வெற்றி பெற்றது. அதைத் தொடர்ந்து அவரை நாடி வந்த தயாரிப்பாளரிடம் தியாகராஜ பாகவதர் சொல்லுவாராம், பாடல்கள் எழுத பாபநாசிவனையும் வசனம் எழுதுறதுக்கு இளங்கோவனையும் முதல்ல போய் புக் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் தான் நான் இருந்து கால் ஷீட் கொடுப்பேன். அந்த அளவுக்கு அவர் இளங்கோவனுடைய வசனங்களால் கவரப்பட்டவர் எம்.கே. தியாகராஜ பாகவதர். 1944 மகாமாயா ஹரிதாஸ்னு 2 படங்களுக்கு வசனம் எழுதினார் இளங்கோவன்.
மகாமாயாங்கிற படத்தில் பி சின்னப்பாவும் பி கண்ணாம்பாவும் நடிச்சிருந்தாங்க. டி.ஆர். ரகுநாத் இயக்கியிருந்தார். வரலாற்று சாதனை படைத்த ஹரிதாஸ் படம் 1944 தீபாவளி அன்று வெளியிடப்பட்டு 46 தீபாவளியும் கடந்து 110 வாரங்கள், அதாவது 770 நாட்கள் சென்னையில் அப்போது இருந்த பிராட்வே திரையரங்கில் தொடர்ந்து திரையிடப்பட்டது. அந்த படத்தில் ஹரிதாஸ ஒரு முனிவரிடம் கிண்டலாக இரவு நேரம் ஏகாந்தம், பருவ பெண்களிடம் சரச சல்லாபம், அதை மறைக்க இந்த தவக்கோலமா என்று கிண்டலாக கேட்பார். அந்த வசனம் மிகவும் பிரபலம் அடைஞ்சது. 1947 3 படங்களுக்கு வசனம் எழுதும் வாய்ப்பு பெற்றார் இளங்கோவன். கன்னிகா என்ற படத்தை பக்ஷிராஜா ஸ்ரீராமுலு கோயம்புத்தூரில் தயாரித்து இயக்கியிருந்தார். பொம்மன் இரானி என்பவர் ஒளிப்பதிவு செய்து இயக்கிய குண்டலகேசி என்ற படத்தில் ஹொன்னப்ப பாகவதரும் என்.சி. வசந்த கோயிலமும் நடித்திருந்தனர். குண்டலகேசி என்பது 50 காப்பியங்களில் ஒன்று. அதே கதை தான், கிட்டத்தட்ட அதே கதை தான் பின்னால் மந்திரிகுமாரி என்ற பெயரில் உருவாக்கப்பட்டது. எம்.எல். டாண்டன், ஜித்தன் பானர்ஜி இருவரும் இணைந்து இயக்கிய தெய்வநீதி என்கிற படத்தில் கே.ஆர். ராமசாமியும் பி கண்ணாம்பாவும் இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க. இந்த 3 படத்துக்கும் இளங்கோவன் தான் வசனம் எழுதியிருந்தார். 1948 கோகுலதாசி, இன்பவல்லி அப்படிங்கிற 2 படங்களுக்கு வசனம் எழுதினார் இளங்கோவன். கோகுலதாசியை கே. சுப்பிரமணியம் தயாரித்து இயக்கியிருந்தார். இன்பவல்லி என்ற படத்தை எஸ். நொட்டானி என்பவர் இயக்க டி.ஆர். மகாலிங்கமும் பி.எஸ். சரோஜாவும் இணைந்து நடித்திருந்தனர். 1949 பக்ஷிராஜா ஸ்ரீராமுலு தயாரித்து இயக்கிய பவளக்குடி என்ற படத்திற்கு இளங்கோவன் கதை வசனம் எழுதினார். 1934 வந்த பவளக்குடி படத்திற்கு கே. சுப்பிரமணியம் அவர்கள் வசனம் எழுதியிருந்தார். 49 வந்த பவளக்குடிக்கு இளங்கோவன் வசனம் எழுதியிருந்தார். டி.ஆர். மகாலிங்கமும் டி.ஆர். ராஜகுமாரியும் இணைந்து நடித்திருந்தனர். 1950ஆம் ஆண்டு 2 படங்களுக்கு வசனம் எழுதினார் இளங்கோவன். ஏழை படும்பாடு, பாரிஜாதம் என்பவை அந்த 2 படங்கள். விக்டர் ஹியூகோ என்ற பிரெஞ்சு நாவலாசிரியர் எழுதிய லே மிசரபிள் அப்படிங்கிற புதினத்தை தமிழில் சுதானந்த பாரதியார் அவர்கள் தமிழாக்கம் செய்திருந்தார். அதுதான் ஏழை படும்பாடு என்ற பெயரில் படமானது. அதில் வி. நாகையா, வி. கோபாலகிருஷ்ணன், ஜாவர் சீதாராமன் ஆகியோர் நடித்திருந்தார்கள். வசனத்தை இளங்கோவன் எழுதியிருந்தார். பாரிஜாதம் என்ற படத்தில் டி.ஆர். மகாலிங்கம் கிருஷ்ணனாக நடித்திருந்தார். அவருக்கு கிடைத்த பாரிஜாத மலரை தனது முதல் மனைவி ருக்மிணியிடம் கொடுத்து விடுவார். அதனால் 2ஆம் மனைவி சத்யபாமா தனக்கும் அந்த மலர்கள் வேணும் என்று கேட்பார். அதை தேடி கிருஷ்ணன் போவர் தான் கதை. அந்த மாதிரி ஒரு படம். அதில் டி.ஆர். மகாலிங்கம், பி.எஸ். சரோஜா, எம்.வி. ராஜம்மா அவங்களாம் நடிச்சிருந்தாங்க. 1953ஆம் ஆண்டிலும் 2 படங்களுக்கு வசனம் எழுதினார் இளங்கோவன். தமிழ், தெலுங்கு 2 மொழிகளிலும் ஒரே நேரத்தில் தயாரிக்கப்பட்ட வேலைக்காரி மகள் அப்படிங்கிற படத்தினுடைய தமிழ் பதிப்புக்கு இவர் வசனம் எழுதினார். அதில் என்.டி. ராமராவ், ரங்காராவ் இருவரும் 2 மொழியிலும் நடித்திருந்தார்கள். மற்றொரு முக்கியமான படம் ஜெனோவா. எஃப். நாகூர் என்ற ஆர்ட் டைரக்டர் இயக்கிய அந்த படத்தில் எம்ஜிஆர், பி.எஸ். சரோஜா அவங்களாம் இணைந்து நடிச்சிருந்தாங்க. 1956 2 படங்களுக்கும் 57 3 படங்களுக்கும் வசனம் எழுத வாய்ப்பு பெற்றார் இளங்கோவன். 56 வந்த ஆசை படத்தில் ஜெமினி கணேசன், பத்மினி நடித்திருந்தாங்க. அதே ஆண்டில் வெளிவந்த மந்திரவாதி என்ற படம் ஒரே சமயத்தில் தமிழ், மலையாளம் 2 மொழிகளிலும் படமாக்கப்பட்டது. தமிழ் பதிப்புக்கான வசனத்தை இளங்கோவன் எழுதியிருந்தார். பிரேம் நசீர், குமாரி தங்கம் ஆகிய இருவரும் 2 மொழிகளிலும் நடித்திருந்தார்கள். எம்ஜிஆர், அஞ்சலி தேவி, ஈஸ்வரலட்சுமி, என்.எஸ். கிருஷ்ணன், டி.ஐ. மதுரம் நடித்த சக்கரவர்த்தி திருமகள் என்ற படம் 1957 வெளிவந்து பெரும் வெற்றி பெற்றது. அதில் எம்ஜிஆரும் என்.எஸ். கிருஷ்ணனும் போட்டி பாடல் உண்டு. அது வசனத்தையே பாடல் போல பாடி நடித்திருப்பார்கள். அந்த காட்சியெல்லாம் ரொம்ப பிரபலமானது. எம்.கே. தியாகராஜ பாகவதர் நடித்த கடைசி படம் புதுவாழ்வு. அதுவும் 57 வந்தது. அந்த படத்தை பாகவதரை தயாரித்து நடித்திருந்தார். அந்த படம் பெரும் தோல்வி தேவையினால அதுக்கப்புறம் தியாகராஜ பாகவதர் வேறு எந்த படத்தில் நடிக்கலை. எம்ஜிஆர், எம்.என். நம்பியார், லலிதா பத்மினி ஆகியோர் நடித்த ராஜராஜன்கிற படத்துக்கும் கதை வசனம் 2 இளங்கோவன் தான். பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு 1963ஆம் ஆண்டு சித்தூர் ராணி பத்மினி என்ற வரலாற்று படத்திற்கு சீரியலோடு சேர்ந்து இளங்கோவன் வசனம் எழுதியிருந்தார்.
சிவாஜி கணேசன், வைஜெயந்தி மாலா அவங்களாம் நடிச்சிருந்தா கூட அந்த படம் பெரும் தோல்வியை தழுவியது. அந்த படம் தான் இளங்கோவன் பணியாற்றிய கடைசி படம்னு சொல்லலாம். இப்படியாக 26 படங்களுக்கு வசனம் எழுதி தமிழ் திரைப்பட வரலாற்றில் ஒரு முத்திரை பதித்தவர் இளங்கோவன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.